ஸோ நான் இந்த மாதிரி வெண்டேஜ் கார் ஷோ நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ உண்மையுமே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. என்னென்னா இந்த பில்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர பென்ஸ் பிஎன்டபிள்யூ கூட இந்த மாதிரி பில்ட் குவாலிட்டி கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. நாங்கள் தொட்டு பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆசையாக இருக்குது. உண்மையுமே இது உட்காந்து இவங்க பண்ணுறது வந்து அவ்வளோ ஃபேஷனாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பை ரோடு கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்று கோயம்புத்தூர், ஹைதராபாத், பெங்களூர் பை ரோடு ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வர இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் இப்போ கிடைக்குமான்னு கூட தெரியல. நாங்கள் பிறக்காதுக்கு முன்னாடியில் இருந்து 1985 1992 கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பிறக்காததுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி ரொம்ப ஃபேஷனேட்டாக பண்ணியிருக்காங்க. உண்மையுமே இவங்களாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இதெல்லாம். இன்னும் சொல்லப்போனால் உள்ள இப்போ இருக்க அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் முதல் கொண்டு அப்படி நீட்டாக கொண்டு வந்து பெயிண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக கொண்டு வந்திருக்காங்க. உள்ள சீட் குவாலிட்டிலேருந்து ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் நல்ல நாலேஜபிளாக இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே வண்டி கொண்டு வந்தாங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்களை அவ்வளோ ஃபேஷனேட்டாக அவங்க உண்மையுமே என்கரேஜ் பண்ணணும். இது ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல நாலேஜுங்க. இது ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த விண்டேஜ் கார் எக்ஸிபிஷனுக்காக நம்ம வந்திருக்கோம். பாண்டிச்சேரி ராக் பீச்சில் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் திஸ் இயர் யூ கேன் சி அ லாட் ஆஃப் யூனிக் கார்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மேபி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூனிக்கான கார் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் பார்க்குறது நேர்லலாம் இட்ஸ் சூப்பர் நைஸ் அண்ட் வி ரியலி என்ஜாய்ட் கம்மிங் ஹியர். கார் வகைகள் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது மாதிரி கார்களுக்கும் இப்போ பாரம்பரியமான கார்களுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் இட் இஸ் அ ஃபீலிங் ஒன்லி இல்லையா. கார் வந்து விண்டேஜ் அதோட ஒரிஜினாலிட்டியில் பார்க்குறது வந்து அது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எவ்வளோதான் ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி கார்ஸ் பார்க்குறப்போ வில் அப்ரிஷியேட் அ லாட் ஆஃப் அவர் கல்ச்சர் அண்ட் வேர் வி கம் ஃப்ரம். ஸோ தட் இஸ் அன் எமோஷன் ஐ திங்க் ஒன்லி கார் லவர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ಇದು வண்டிது பேர் Volkswagen 1972 மாடல், பே விண்டோ, 1600cc, 8 சீட்டர், ஜெர்மன் மேக் வண்டி இருக்குது. இது ரொம்ப கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் இது ரொம்ப வருது. இது பஸ்ஸு இதெல்லாம் பெங்களூரில் 8 பீஸ் இருக்கும். இது மாதிரி 8 பஸ் இருக்கும் இது மாதிரி. ஸோ இது ரெஸ்டோரேஷன் பண்ணாங்க. நம்மள சில பார்ட்ஸ் கொஞ்சம் இது ஆகிட்டு இருந்துச்சு, அது ரெஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது 1000 kilometers we are ரைடிங். இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் வந்து விதவிதமாக அட்வான்டேஜோட டிஜிட்டல் மயமாக வருது. ஆமாம், அதுக்கும் நம்ம விண்டேஜ் காருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ரொம்ப வித்தியாசி இருக்குது. பழைய காலத்து வண்டி இது காலத்து வண்டியில் இதெல்லாம் கம்ப்யூட்டர்து சப்போர்ட் இல்லை இதுக்கு. அண்டு டிசைன் பண்ணிட்டு இருக்குது கூட ட்ராயிங்கில் வெரி பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் பை ஹேண்ட். அப்புறமா இது காலத்து வண்டிங்கோ கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் க்ளோசர் டு த ஹார்ட்.